பல திமுக குடும்பங்கள்ல என் பொண்ணுக்காக போட்டேன், என் பேரனுக்காக போட்டேங்கிறாங்க. இல்ல இந்த கான்செப்ட் எப்படி? இல்ல அது தவறுதான். அந்த பொண்ணு பேரனு ஏன் அப்படி சொன்னாங்க? அந்த விஜய்ங்கிற அல்ல அந்த குழந்தைக்கு என்ன சார் தெரியும்? முதல் நான் சொல்றேன் முதல் சார் அதுதான் சொல்ல வரேன், என்ன பேச விடுங்க. முதல் காரணம் சினிமா கவர்ச்சி, ரெண்டாவது காரணம் உங்களை பிடிக்கல. நீங்க என்ன சொன்னாலும் அவர் காதுல வாங்குற மனநிலையில இல்ல. நீங்க லேப்டாப்பை கொடுத்தாலும் வாங்கிட்டு தோல்ல போயிட்டு இல்ல வீட்டுல போய் வச்சுட்டு அவன் விஜய்ங்கிறத நோக்கி தான் போனான். அதையும் பரிசீலனை பண்ணணும். நீங்க விஜய் விஜய் விஜய்னு கொண்டாந்து அந்த என்னது கூப்பாடு போட்டு கதறி அழுகிறத விட நாம எங்க தப்பு பண்ணோம், 2 திராவிட இயக்கத்துல உட்காந்து சுய பரிசோதனை பண்ணணும். அதுக்கு கடவுள் கொடுத்த வாய்ப்பா பயன்படுத்துங்க. இது அவ்வளவுதான். இன்னைக்கு திமுகவுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதுக்கு அடிப்படையான காரணமே ஆல் செட் அண்ட் டன் மு.க. ஸ்டாலின் ஒரு நல்ல கவர்மெண்ட்டை கொடுக்கணும்னு ஜெனுவினாவே நினைச்சாரு. ஒரு நல்ல கவர்மெண்ட்டை கொடுக்கணும், நம்ம அப்பா பேரை காப்பாற்றணும், நம்ம பேரை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு ஜெனுவினாவே நினைச்சாரு. அதுக்கு சில திட்டங்கள்லாம் கூட செஞ்சாரு. ஆனா அவருக்கு கீழே அந்த மணல் அரிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்திருக்கு. அவர் ஒரு மணல் திட்டுல நின்றுட்டு கனி பறிக்கிற மாதிரி நின்று பறிச்சுட்டு இருந்தாரு, பறிச்சு கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனா அவருக்கு கீழே அந்த மணல் அரிச்சு போய்கிட்டே இருந்திருக்கு. அது ஃபைனான்ஸ் இல்லை, அது வேற டெல்லி தமிழ்நாடு அப்படிங்கிற ஃபைட் இல்லை. அது என்னன்னா, இப்படி நம்மளை சுற்றி இவ்வளவு போதையும் இவ்வளவு சட்ட ஒழுங்கு சீர்குலைவும் இவ்வளவு லாக்அப் டெத்ஸும் இருக்குதே அப்படிங்கிற ஒரு கவலை கணிசமான